ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல ஃபோர்த் சம் பார்த்துடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். நல்லா கவனிங்க. when a positive integer a, b, c are divided by 13, the respective remainders are 9, 7, 10. Show that a plus b plus c is divisible by 13. நல்லா கவனிங்க. இப்போ கொஸ்டினை டீகோட் பண்ணலாம். when a positive integer a are divided by 13, the remainder are 9. ரிமைண்டர் என்ன? 9. அடுத்தது பாசிட்டிவ் இன்டீஜர் b டிவைடட் பை 13, த ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர், அதாவது b ரெண்டாவதா இருக்கு இல்லையா, அப்போ இங்க இருக்கிற செட்டில் ரெண்டாவதா என்ன இருக்கு? 7 இருக்கு. அப்போ அதான் அதோட ரிமைண்டர். அடுத்தது பாசிட்டிவ் இன்டீஜர் c டிவைடட் பை 13, ஏவையும் 13 டிவைட் பண்றோம், பியையும் 13 டிவைட் பண்றோம், சியையும் 13 டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணும்போது ஏவை 13 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 9, பியை 13 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 7, சியை 13 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 10. ஓகேவா? இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஷோ தட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் டிவிசிபிள் பை 13. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை ஃபர்தரா சால்வ் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? யூக்ளிட் டிவிஷன்ல a is equal to bq plus r தெரியுமா? இதுல அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது, மேல இருக்கிறது எப்பயுமே என்னோட a, கீழே இருக்கிறது எப்பயுமே என்னோட b. ஆமாவா? ஸோ அப்போ இங்க a இருக்க வேண்டிய இடத்துல ஏவே தான் வரும், b இருக்க வேண்டிய இடத்துல 13q பிளஸ் r, r இருக்க வேண்டிய இடத்துல r இருக்க வேண்டிய இடத்துல 9. அடுத்தது a is equal to bq plus r. மேல இருக்கிறது எப்பயுமே என்னோட a, கீழே இருக்கிறது என்னோட b. ஸோ அப்போ b is equal to 13q plus r இருக்க வேண்டிய இடத்துல 7. அடுத்து a is equal to bq plus r. ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் மேல இருக்கிறது a, கீழே இருக்கிறது b. அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல c, b இருக்க வேண்டிய இடத்துல 13q பிளஸ் r இருக்கிற வேண்டிய இடத்துல 10. முடிஞ்சதாக்கண்ணா? எனக்கு ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ அப்போ என்னென்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேவா? இது மூணுத்தையும் ஆட் பண்ண போறோம். ஏவோட வேல்யூ என்ன? 13q பிளஸ் 9. அடுத்தது பியோட வேல்யூ என்ன? 13q பிளஸ் 7. அடுத்தது சியோட வேல்யூ என்ன? 13q பிளஸ் 10. ஆமாவா? 13q பிளஸ் 10. சரி, சாமி இப்போ இன்னொன்னு டக்குன்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஏபியில கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது ஃபார்முலாக்கான ஏபி. ஓகேவா? இந்த ஏபியில கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இது ஃபார்முலாக்கு. இந்த ஏக்கும் பிக்கும் என்ன போடுறது, இந்த ஏக்கும் பிக்கும் என்ன போடுறது, இந்த ஏக்கும் பிக்கும், இதைத்தான் நான் இங்க போட்டிருக்கேன். சரியா? கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ரைட். இப்போ இதை நீங்க போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியூ எல்லாம் சால்வ் பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 39q பிளஸ் 19 பிளஸ் 7 26. 19 பிளஸ் 7 26. ரைட். ஸோ இதுவும் 13 டேபிள்ல வரும், இதுவும் 13 டேபிள்ல வரும். ஸோ 13 டேபிள்ல இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். ஸோ இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஸோ இது 13ஓட மல்டிபிள். அப்போ டெஃபினட்டா ஏ பிளஸ் பி பிளஸ் சி 13ஆல டிவைட் ஆகும். நான் போன சம் பார்க்கும்போது தான் சொன்னேன், ஒரு நம்பர் டிவிசிபிளா இல்லையா அப்படின்றது அந்த டேபிள்ல வந்தா அது டிவிசிபிள். ஸோ இப்போ இது பாருங்க, 13 கூட மல்டிப்ளிகேஷன்ல தானே இருக்கு. ஸோ 13 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது டெஃபினட்டா 13 டேபிள்ல வரும். ஸோ அப்போ அண்ட் ஹென்ஸ் a plus b plus c is divisible by 13. That's all. Is divisible by 13.
முடிஞ்சு போச்சு. இதை நீங்க எடுத்து காட்டணுங்கண்ணா. சரியா? ஸோ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம்.